கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு வேண்டுதல் ஜெபம். நம்ம தொடர்ந்து ஜெபங்களை பற்றி தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்டு வரோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துடைய தலைப்பு வேண்டுதல் ஜெபம். அதாவது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் மேலே கர்த்தர் எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கிறாரு. அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதல்களுக்கு. நம்ம எப்போவுமே ஜெபிக்கும்போது சொல்லுவோம், ஏசப்பா நான் கூப்பிட்றேன் உங்கள் காதில் கேட்குதா இல்லையாப்பா, நான் ஜெபிக்கிறேன் இத்தனை வருஷமாக என் ஜெபங்கள் உங்கள் செவியில் எட்டுதா இல்லையாப்பா அப்படின்னு நம்ம தப்பான ஒரு தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. எப்போதுமே நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல்களுக்கு அவருடைய செவிகள் கவனமாக இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோன்றத அவர் நிச்சயமாக கவனித்து கேட்குறாரு. நம்ம பண்ணுற வேண்டுதல்கள் அவர் காதில் போய் எட்டுது. ஒரு பைபிள் வசனங்குது, கர்த்தர் பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் இதை கவனித்து கேட்பார். காதுகளை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரோ? அவர் நிச்சயமாக நம்மளை பேசுறது, நம்ம ஜெபிக்கிறது, நம்ம அவரை மகிமைப்படுத்துறது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது, அவரை பாடுறது, அவரை துதிக்கிறது எல்லாத்தையும் அவர் கவனித்து கேட்குறாரு. முறுமுறுப்புகளையும் கேட்குறாரு. ஜெபத்தை கேட்குற தெய்வம் நம்ம பண்ணுற முறுமுறுப்புகள், நம்ம தகாத விதமான விண்ணப்பங்கள், நம்ம கர்த்தரை என்ன சொல்கிறது தேவநாம குறைச்சி தேவநாமத்தை நம்ம அசூசிப்படுறது, இதெல்லாம் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு நிச்சயமாக கவனித்து கேட்குறாரு. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய செவிகள் அவருடைய வேண்டுதல்களுக்கு கவனமாக இருக்குது. வேண்டுதல் சப்ளிகேஷன் ப்ரேயர், அதாவது நம்ம கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து நம்பிக்கையோடு நம்மளோட தேவைகளை மற்றவங்க அறிக்கையிடுவது, விண்ணப்பம் பண்ணுவது தான் வேண்டுதல் ஜெபம். நம்மளோட தேவைகளுக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு தேவைகளுக்காக நம்ம இறங்கி விடாமுயற்சியோடு விடுதல் செய்யும்போது நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். பரிசுத்த ஆவியோட துணை கொண்டு நம்ம விடுதல் செய்யணுமா? எப்போதுமே நம்ம ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம கண்டிப்பாக ஜெபத்து மேலே தெளிக்கணும். அப்போ தான் ஜெபத்து மேலே இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகும். அடுத்தது பரிசுத்தாவின் துணை கொண்டு ஜெபிக்கணும். அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஜெபிக்கலாம், ஆனால் மாம்சத்தில் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனமே இல்லைங்களே. அதாவது பரிசுத்தாவின் துணை கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நமக்கு ஊக்கமான ஜெபமாக இருக்கும். அந்த விடுதலைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி தாய் தருளுவார். நம்முடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கணும். நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் வரும்போதும், ஏசப்பா என் கூட நீங்கள் வாங்க, நம்முடைய சமூகம் வரட்டும், கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டு போவார். அந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கு முன்பாக கர்த்தர் புறப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி சொல்லி நம்ம அவரோட பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ண விடுதலை பண்ணணும். கண்டிப்பாக நிச்சயமாக தேவனாக கர்த்தர் நம்மளோட ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, நம்ம மற்றவர்களுக்காக என்ன பண்ணணுமா ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக யார் நம்மகிட்ட ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் சொன்னாலும் அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் இந்த குறிப்புக்காக நம்ம சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, இந்த குறிப்புக்கு கர்த்தர் நல்ல பதில் தாங்க ஆண்டவரே, அவங்க எங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க, நம்ம நம்பி சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ சொல்லும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்காக நம்ம பொறுப்பெடுத்து விடுதல் பண்ணணும். விடுதல் பண்ணும்போது கர்த்தர் நம்ம நிமித்தம், அதாவது ஆபிரகாமோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்தை என்ன பண்ணார், காப்பாற்றினாரு. அப்புறமா சோதோம் குமாரோட அழிவை விலக்கி பாதுகாத்தினாரு. இந்த மாதிரி பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்குறாரு. கேட்கறது மாத்திரம் இல்லை, அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணுறாரு, இந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுக்குறாரு. அப்போ நமக்காக நம்ம விடுதல் பண்ணணும். நம்ம எல்லாருக்காகவும் ஊரில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிச்சுட்டு லாஸ்ட்டில் நமக்காக நம்ம ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நமக்காக நம்ம என்ன பண்ணணும், விடுதல் பண்ணணும். சமூகத்துக்காக, நம்ம சூழ்ந்திருக்கிற தேசத்துக்காக, சமுதாயத்துக்காக நல்ல ஒரு சமுதாயம் அமையணும், நல்ல ஒரு அரசியல் அமையணும், நல்ல ஒரு தலைவர்கள் உண்டாகணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது நிச்சயமாக தேவனாகி கர்த்தர் நம்முடைய எல்லா விடுதல்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாரு. இங்கே பைபிளில் நிறைய பேர் விடுதல் பண்ணாங்க. அது சில குறிப்பிட்ட பேர்களை மட்டும் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்குது, ஈசாக்கு பிள்ளைக்காக, அதாவது தான் மனைவி மலடி என்று தெரிஞ்சு என்ன பண்ண தான் பிள்ளைகளுக்காக குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிச்சார். கர்த்தர் ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டார். மோசையை கர்த்தரை நோக்கி ஜெபிச்சார். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த ஒரு இக்கட்டு வந்தாலும், எந்த ஒரு வருத்தம் வந்தாலும் மோசைகிட்ட அவங்க முறையிடுவாங்க. உடனே அவர் கர்த்தரை நோக்கி விடுதலை பண்ணுவார். கர்த்தர் மோசையோட விடுதலை கேட்டார். சாலமோன் இஸ்ரவேல் மக்களுக்காக வேண்டிக் கொண்டார். எலிசா அந்த சின்ன பிள்ளைக்காக என்ன பண்ணார், வேண்டிக் கொண்டார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டார். அதனால் கர்த்தர் யோபோட சிறையிருப்பை மாற்றினார். சில சமயம்
நம்மளுக்கு சுகம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நமக்கு நிச்சயமாக சுகம் கொடுப்பாரு. நமக்கு பண கஷ்டம் மாறணும்னா மற்றவங்க யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கணும். என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னா நான் மற்ற பிள்ளைகளுக்காக நான் பொறுப்படுத்தி ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் யோபு சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபு சிறையிருப்பை மாற்றுறது போல நம்முடைய சிறையிருப்பையும் நம்முடைய விடுதலையும் கர்த்தர் நிச்சயமாக கேட்டருள்வார். தாவீது விடுதலை சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். இயேசு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாரு. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணாரு? பதில் கொடுத்தாரு. குஷ்டரோகிகள் வந்து இயேசு கிட்ட கேட்குறாங்க, என்னை சுத்தமாக்கும்படி அவங்க வேண்டிக் கொண்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு? குஷ்டரோகிகளை வந்து அவர் சுகமாக்குனாரு. பிசாசுகள் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொள்ளலாம். சிரிப்பா இருக்கு எங்களுக்கு, ஒரு இதுவாகுது. என்னடா இது மனுஷங்க தான் வேண்டிக் கொள்ளும் போது பிசாசு கூட வந்து சொல்லுது, என்னை பன்றி கூட்டத்துக்கு போகக்கூடாதீங்க, நீங்கள் காலத்துக்கு முன்னே என்னை குடும்பப்படுத்தாதீங்க அப்படின்னா பண்ணுங்க. அது வந்து கேட்குதுங்க. உடனே பிசாசு விடுதலுக்கு என்ன பண்ண ஏசப்பா செவி கொடுத்தாரு. எவ்வீரு கேட்குற எம்மா குமாரத்தி பிழைக்கணும்ப்பான்னு வேண்டிக் கொள்றாரு. கர்த்தர் இயேசுநாதர் எவ்வீரின் குமாரத்தியை சுகம் கொடுத்தாரு. குருடர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களை தொட்டு நீங்கள் சுகமாக்குங்கன்னு வேண்டிக் கொண்டாங்க. உடனே ஏசப்பா அவங்கள தொட்டு சுகமாக்குனாரு. அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? எப்போதுமே ஜெபத்திலும் விடுதலையும் தரித்திருந்தாங்க. அவங்க செஞ்ச பெரிய ஊழியமே எதுனா, ஊழியத்திலே மிகப்பெரிய ஊழியம் எது அப்படின்னா ஜெபமும் விடுதல்கள் தான். 1000 ஊழியம் செய்யலாம், ஆனால் செஞ்சு நம்முடைய எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன? ஜபம் ஜபம் ஜபம். ஜபத்தில் தரித்திருக்கிறது தான் இருக்கிறதுல பெரிய ஊழியம். ஆவியானவர் நமக்காக விடுதலை செய்கிறார். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்ம என்ன ஜெபிக்கணும்னு தெரியாத போது நம்ம ஆவியான்ட்ட கொடுத்துடும். ஆவியானவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஜெபிக்க முடியல, பெருமூச்சு கூட விட முடியல அப்படின்னும் போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுக்கோடு நமக்காக அவர் விடுதலை செய்வார். மகதோனியா விசுவாசிகள் வந்து வேண்டுதல் பண்ணாங்க. பவுல் ஜெபத்தினால் விடுதலை தரித்திருந்தார். நம்ம தேவன்றது ஏதாவது பெற வேண்டும் அப்படின்னா நமக்குள்ள ஜபம் வந்து ஒரு உயிர் மூச்சாக இருக்கணும். ஜப வாழ்க்கை சக்தி வாய்ந்த வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம உண்மையோடும் ஊக்கத்தோடும் ஜெபிக்கும்போது ஆவியோட நிறைவையும் வல்லமையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது எனக்கு வேண்டுதல் ஜபத்தில் அநேக பேர் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். ஈசாக்கு, மூசி, சாமுவேல், சாலமோன், எலிசா, யோபு, தாவீது, இஸ்ரவேல் மக்கள், குஷ்டரோகிகள், பிசாசு, எவ்வீரு இவங்க எல்லாம் விடுதலை பண்ணாங்க. கர்த்தர் எல்லாரோட விடுதலுக்கும் செவி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம பண்ணுற எல்லா விடுதலுக்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். நிச்சயமாக செவி சாய்த்தருள்ளுவார். அல்லேலூயா.